மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத். அதுல தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்றாப்ல. இவர் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத்தோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாறை வந்து, அதாவது இந்த கதையில கதைப்படி எப்படின்னா, அதாவது உண்மைங்கிறதும் வரலாறுங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுதான் உண்மை, அந்த 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 கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுதான் வரலாறு. அந்த வரலாறை மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மினிஸ்டர் இவர் ஒர்க் பண்றதே அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத், அதாவது உண்மை அமைச்சரவையில தான் ஒர்க் பண்றாரு இவர். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லவ், யாரெல்லாம் அந்த யோசிக்கிறாங்க, சிந்தனை குற்றம் பண்றாங்க, அதாவது அவங்க எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்றதுதான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லவ்வோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சின்ன குற்றத்துக்கு ஒரு 5 ஆண்டு அடிமையாளை பார்த்துட்டு போட்டுருவாங்க. பெரிய குற்றம்னா தண்டனை மட்டும் இல்லை, அதாவது மரண தண்டனை மட்டும் இல்லை, அப்படி ஒருத்தன் இருந்தாங்க அதுக்கான ரெக்கார்டே அழிச்சிருவாங்க பேக் எண்ட்ல. அதாவது ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, அவன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், கவர்மெண்ட் ஏற்றி இவங்க பண்ற சரியா தப்பான்னு யோசிச்சிட்டானாலே அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வி வைக்கிறதுக்கு யாரும் முடியாது. அவனோட ஹிஸ்டரியை என்டையரா அழிச்சிட்டு, அதாவது